சென்னையை மீட்டெடுத்த உத்தமர் என்று எல்லோரும் இன்று போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருத்தணியை நம்மளோடு இணைத்தவர் என்று நாம் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். இன்று சென்னையில் வாழும் ஒட்டுமொத்த அத்தனை சமுதாய மக்களும் நாம் அவரை போற்றி கொண்டாட வேண்டும். அந்த வகையில் இந்த பிறந்தநாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில், கௌரவம் சேர்க்கும் வகையில் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி எங்கள் குடும்ப தலைவன் போல எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் முன்னாள் நீதியரசர் ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்தில் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளவு அதற்கு அலட்சியப்படுத்துகின்றது, தாமதம் செய்கின்றது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபத்தை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். கூடிய விரைவிலே எங்களுக்கு அந்த மணிமண்டபத்துக்கு ஒரு வழிவகையை இந்த அரசு செய்யும் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகின்றோம். அதே போல இந்த பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருக்கழிக்குன்றத்திலிருந்து இந்த மரக்காணம் பாண்டிச்சேரி வரையிலும் அதிக வசிக்கக்கூடிய பனைமரம் ஏறும் தொழிலாளர் இருக்கும் காரணத்தினால் அரசாங்கம் எங்களுக்கு அங்கு ஒரு இந்த பதநீர் சாறை இறக்கி பதப்படுத்தும் தொழிற்சாலையை அமைத்து தர வேண்டும். அதன் வாயிலாக பல லட்சம் பனை ஏரிகள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்று மிகவும் தாழ்மையோடு ஒரு வேண்டுகோளாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நாங்கள் அதை வைக்கின்றோம். கூடிய விரைவில் இந்த ஈசிஆர் முகையூர் அந்த பகுதிகளிலே நிலத்தை தேர்ந்தெடுத்து இந்த சாறை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல காலங்காலமாக எங்களுக்கு முன்னோடிகள் நாங்கள் எல்லோரும் கேட்கும் ஒரே இது, அந்த கல் தடையை நீக்க வேண்டும், பணமேறும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். அதேபோல் இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கெல்லாம் அரசு இந்த ஊக்கத்தொகை அளித்து வருகின்றது. ஏனென்றால் எங்கள் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கும் அந்த 4 மாதம்தான் அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரம், அந்த வேலை. அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 7 மாதம் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையாலே அரசு இதையும் கவனத்தில் எடுத்து அவர்களுக்கும் ஏதோ மாதம் ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அரசுக்கு கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக வேண்டுகோளை விடுக்கின்றோம். இதை அரசு நிச்சயம் ஏற்று எங்களுக்கு செய்து தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம். தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு, தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு, புகழ் வணக்கம் தலை, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு, தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு. புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். மாபோசி ஐயாவிற்கு, போசி ஐயாவிற்கு, மாபோசி ஐயாவிற்கு, போசி ஐயாவிற்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம். தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு, தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு. புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு, தமிழர் தந்தை மாபோ சிக்கு, தமிழர் தந்தை மாப்போ சிக்கு. புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகிறோம்.